வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் கடந்த 2 வருடங்களாக எல்லாருக்குமே தெரியுங்க, வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், தேவார பாடல் பெற்ற தலங்கள், தேவார வைப்பு தலங்கள் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்களை உங்கள் கண் முன்னால் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற ஒரு திருக்கோயில் தான் முழையூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத பரசுராமன் ஈஸ்வர் திருக்கோயிலுங்க. மிக அழகிய திருக்கோயில். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் 4 கால பூஜை திட்டத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. மிக அழகாக மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படும் இந்த கோயிலை பற்றிய தல வரலாறு மற்றும் இந்த கோயிலின் சிறப்புகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் பார்க்கலாங்க. தனது தந்தையின் உத்தரவுப்படி தனது தாயை வெட்டினார் பரசுராமர். அவ்வாறு செய்தபின் பரசுராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுவிட்டது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்குவதற்காக சிவபூஜை செய்ய தொடங்கினார் பரசுராமர். அவ்வாறு செய்கையில்தான் இந்த முழையூர் திருத்தலத்திற்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்திருக்கிறார். அவருடைய தோஷம் நீங்க பெற்றிருக்கிறது. இதன் காரணமாகவே சுவாமிக்கு பரசுநாதர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலே முழை என்ற ஒரு மேள வாத்தியம் இருந்திருக்கிறது. அந்த முழை என்ற வாத்தியமானது வேத இசை ஒலியை துல்லியமாக வாசிக்கப்படுமாம். அட்சய திருதியை நாளன்று சிவலோகத்திலே பூதகணங்கள் இந்த வாத்தியத்தை வாசிப்பதாகவும் இது ஒரு வகை மேள வாத்தியம் எனவும் இதை வாசிக்கும் பொழுது 10,000 கஜ தூரம் உயரே குதித்து பூதகணங்கள் வாசிப்பார்கள் எனவும் தொன்னம்பிக்கையாக இருப்பதனால் இந்த ஊர் முழையூர் என வந்திருக்கலாம் எனவும் மற்றொரு தலபலானம் கூறுகிறது. இக்கோயிலின் கருவறை கோஷ்டத்தில் மற்ற சிவாலயங்களைப் போல் அனைத்து தெய்வங்கள் இடம்பெற்றிருந்தாலும் இங்கு லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் இடம்பெற்றிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு கோஷ்டத்தில் காணப்படும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியரானது வேல் இல்லாமல் அதற்கு பதிலாக சக்தியின் ஆயுதமான திரிசூலத்தை தனது கையில் வைத்திருப்பது மற்றொரு விசேஷமாக கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தில் திருதியை திதி என்ற வருகின்ற நாட்களிலே விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது. அட்சய திருதியை மட்டுமின்றி எல்லா வளர்பிறை மற்றும் தேய்பிறை திருதியை திதிகளிலும் சுவாமிக்கு நெய் அன்னம் படைத்து வழிபடுகின்றனர். உணர்வு தொடர்பாக உடலில் ஏற்படும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், செறிவின்மை போன்ற நோய்களுக்கு நிவாரணம் வேண்டி இந்த பூஜையை செய்கின்றனர். அது மட்டுமல்லாமல் முடங்கி கிடக்கும் பணம் மற்றும் தரிசாக கிடக்கும் நிலம், தோட்டம், வீடு ஆகியவை விருத்தி பெறுவதற்காக அட்சய திருதி என்று மாதுளை முத்துக்களால் காப்பிட்டு பரசுநாதனை வணங்கினால் அது அனைத்தும் சரியாகும் என்ற ஒரு தொன்னம்பிக்கையும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அட்சய திருதியை என்று தங்கள் சொந்த கைகளாலேயே தொடுக்கப்பட்ட மல்லிகைப்பூ மாலைகளை இவர்களுக்கு அணிவித்து வழிபடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் அட்சய திருதியை என்று விநாயகர், பரசுநாதர், ஞானாம்பிகை, சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் இந்த ஊரிலே உலா வருகின்றனர். 3 அழகிய திருச்சுற்றுக்களை கொண்ட இந்த சிவன் கோயிலேருந்து தரிசிச்சுட்டு தாங்க நாங்கள் வெளியில் வரோம். உண்மையிலேயே மனம் அனைத்துமே லேசாகி விட்டது. இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு வாருங்கள். இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தரணும். ஆதரவு தந்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல், இந்த ஊர் மட்டுமல்லாமல், இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக இனிமேலாவது நிறைவேற்றுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேனுங்க. நன்றி, வணக்கம்.